தான் நாம் பேச வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதிகமான மஸ்ஜிதிலே ராத்திப் என்ற பெயரால், ஹலரா என்ற பெயரால் பள்ளிவாயலுக்குள்ளே இருந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகம் அதற்குள்ளே ஒரு வகையான திக்ருகளை எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். அது அவர்களாக திக்ர் என்று சொல்லக்கூடியது. அந்த திக்ருகளை சொல்லிக்கொண்டே அவர்கள் ஏதோ ஒரு நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய உடம்புகளை எல்லாம் அசைக்கிறார்கள், அப்படி ஆடுகிறார்கள். கொஞ்ச நேரத்திலே பார்த்தால் அவர்கள் மறந்து மெய் மறந்து ஜதுபாகி தன்னுடைய தொப்பிகள் பறக்கிறது, தன்னுடைய கீழாடைகள் கூட சில பொழுதுகளை கலண்டு விழுகின்ற அளவுக்கு அங்கே பெரிய ஒரு டான்ஸ் நடக்கிறது, நடனம் நடக்கிறது. அப்ப இதை அவங்க என்ன நிலையில செய்யறாங்கன்னா, இது ஒரு சூப்பரான ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை என்ற அடிப்படையிலே அவங்க செய்யறாங்களா என்று நாம பார்த்தா அவங்க நல்ல இபாதத்தை செய்யறாங்க. ஆனா அந்த வழிமுறையை யாரிடமிருந்து பெற்றார்கள் என்று சொன்னால், எங்களுடைய இமாமுனா அலி, அதாவது அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹிமவுல்லாஹ் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த வழியை காட்டினாங்க. இவ்வாறான வழிமுறை அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வந்த ஒரு கொள்கை அல்லது, அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் கிடையாது. இது முதலாவது விஷயம். ஹிஜ்ரி 500க்கு பிறகு வந்த இந்த இவர்களால் தன்னுடைய இமாமண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூபித்துவ சிந்தனை கொண்ட ஒரு அறிஞருடைய செயல்பாடு இது. இதை ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நாம் செய்வோமாக இருந்தால் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? முதலாவது நிபந்தனையும் இரண்டாவது நிபந்தனை அவுட் ஆகி விடுகிறது. நபிகளாருடைய வழிமுறையில் அது இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த ராத்திபு ஹலரா என்கிற இந்த நிகழ்வு, பள்ளிவாயில் இப்படி கூடிக்கொண்டு டான்ஸ் ஆடுகிற ஒரு நிகழ்வு ஒரு சிறந்த ஒரு அமலாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நடுப்பள்ளியிலிருந்து அவங்களும் ஆடி இருப்பாங்களா இல்லையா? சஹாபாக்கள்லாம் கூடி வளைத்திருந்து பள்ளிக்குள்ள ராத்திப் என்ற பேரால் ஹாஹு ஹையன்னு கத்திரிப்பாங்களா இல்லையா? அல்லது ஏதோ வாக்கி வந்த பாடல்களை பாடியிருப்பார்களா இல்லையா? அப்ப தெளிவாக அவர்கள் அந்த ராத்திபுலே ஓதக்கூடிய வாசகங்களும் ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டு கிடையாது. அதுல என்ன சொல்றாங்க? நாங்க அல்லாஹ்வை தான் அழைக்கிறோம், அல்லாஹ் அல்லாஹ்னு அழைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇஹி, அவனுடைய பேரிலே நீங்கள் திரிவு செய்யாதீர்கள், அவனுடைய பேரை வச்சு நீங்க திரிவுபடுத்தி அழைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயர்களை கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பெயரையே துண்டாடி விடுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அப்படியே வெட்டி துண்டாக்கி ஒரு கூட்டம் இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்னு கத்துகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அல்லாஹ் அல்லாஹ்னு சத்தமிடுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கத்திலே ஹூ ஹூ என்கிறார்கள். ஒன்றுமே அர்த்தம் கிடையாது, வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ்னு ஒருத்தன் கத்துகிறான். இதனால என்ன தேவை நிறைவேற போகிறது? அல்லாஹ்விடத்தில் நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தேவையை முன்வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு தாழ்ந்த குரலிலும் பயத்தோடும் அச்சத்தோடும் துஆ கேளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இது துஆவுக்கே மாற்றமான ஒரு செயல். அப்ப கூவி அழைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதாவது பள்ளிவாயில் இருந்து கொண்டு அத்துமீறுகின்ற ஒரு செயல். அல்லாஹ் துஆவுக்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் அதுதான். நீங்கள் தலர்ருஅம் வகுஃபியா, அச்சத்தோடும் பயத்தோடும் அந்த ஒரு கலக்கத்தோடும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஹ்ததீன், அத்துமீறுவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப இந்த ராத்திபு ஹலரா என்பது இவ்வாறான நிகழ்வுகளை வச்சு அல்லாஹ்வுடைய பெயரை திரித்து கூறி நடுப்பள்ளியில் இருந்து கொண்டு இதை செய்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சோர், இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, இது ஒரு திக்ராக அமையுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அழகான ஒரு கலிமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ராக சொன்னார்கள். அந்த திக்ரை எப்படி சொல்லணும்னு சொன்னார்கள். அந்த திக்ரை இப்படியெல்லாம் கூடியிருந்து கொண்டு வளைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் நினைத்தவாறு அவர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தன்னை மைமறந்த நிலையிலே சொல்வதற்கு அது திக்ர் என்று சொல்வது கிடையாது. ஆனால் நம்முடைய சமூகம் இதை திக்ர் மஜ்லிஸ் நினைச்சிருக்கிறார்கள். இதில் ஒரு பயபக்தியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்க நினைக்கிறார்கள். இதில் அவர்களுடைய நேர்ச்சைகளையும் அவருடைய அனைத்து விவகாரங்களையும் பொருளாதாரத்தையும் செலவழிக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்கன்றா, இதுக்கு செலவழிக்கிற பொருளாதாரத்துக்கு நன்மைக்கு நினைக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை ஒரு ஹதீது கூட கிடையாது. இது உண்மையிலே ஒரு வணக்கமாக இருந்திருந்தா
நம்மளை விட சொர்க்கத்திலே நன்மாராயம் சொல்லப்பட்ட சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் நம்மளை விட இபாதத்திலே ஆர்வம் உள்ளவர்கள், அவர்களாவது செய்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உண்மையிலே அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு கொள்கையாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருப்பார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்று மனிபுததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, யார் இந்த மார்க்கத்தில் ஒரு புதிய ஒரு செயலை உருவாக்கி இது நல்ல ஒரு செயல்தான், இது நல்ல ஒரு விஷயம் என்று அவன் கருதுவானாக இருந்தால் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானர் ரிசாலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் என்று அவன் எண்ணுகிறான். அதுதான உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ராத்திபை காட்டல, அதராவை காட்டல, இந்த மாதிரி திக்ருகளை உடைச்சி இப்படி எல்லாம் செய்யணும் என்று சொல்லி காட்டல என்றா அப்ப ரசூலுல்லாவுக்கும் மிஸ் ஆகி விட்டது. ரசூலுல்லா தன்னுடைய தூதுத்துவத்திலே பிழை விட்டு விட்டார்கள், மோசடி விட்டார்கள் என்றுதான் நினைக்க வேண்டி வரும். அப்படித்தான் இவர்கள் வாயால் சொல்லாமல் செயலிலே காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு செயல், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய சமூகத்திலே பாவங்கள் நடக்கலாம் சகோதரர்களே, ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் விட உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் அவன் சொல்லாத ஒன்றை மார்க்கமாக செய்வது, அவனுக்கு இணையாக ஒன்றை கற்பிப்பது. அல்லாஹ் ஏனைய பாவங்களை அவன் அல்லாஹ் நாடினா மன்னிக்க கூடியவன், ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய இபாதத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தான் இதை நாம் வழி துறந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமூகம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே இது ஒரு பிழையான நடைமுறை. இப்போ நீ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா. இந்த மூமின்களோட பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. எப்படி? நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் ஒருக்கணித்து படித்த நிலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள் என்று ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனம் என்னத்தை சொல்லுது? படுத்துக்கொண்டு திக்ர் செய்யறேன்டா, நின்ற நிலையில திக்ர் செய்வார்கள் என்றால், அதே நேரத்தில் இருந்து கொண்டு திக்ர் செய்வார்கள் என்றால், இந்த வசனம் யாருக்கு இறங்கியது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தானே இறங்கியது. இந்த தூதரை யாருக்கு ரசூலுல்லாஹ் படித்து கொடுத்தார்கள்? சஹாபாக்களுக்கு தான் படித்து கொடுத்தார்கள். இந்த வசனம் ராத்திபுக்கும் ஹலராவுக்கும் ஆதாரமாக இருந்திருந்தா நீங்க செய்யறத ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கோம். இந்த வசனம் அவங்களுக்கு தான் இறங்கி, நமக்கு இறக்கல்ல, நமக்கு இறங்கிய வசனம் அல்ல. அவர்களுக்கு இறங்கின அந்த வசனத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்திய விதம் எப்படின்னு பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ்வை அவர்கள் எப்பொழுதும் நினைவோடு இருப்பாங்க. எந்த கட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும். வானம் பூமி தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். சூரா ஆல் இம்ரானுடைய 191 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வான பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணுக்கு படைக்கல, சுப்ஹானக நீ தூய்மையானவன், ஃபகினா அதாபன் நார், எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நீ நரகத்தில் நுழைவித்தாயோ அவர்கள் எல்லாம் இழிவடைந்து விட்டார்கள், அவர்களை நீ இழிவடைய செய்து விட்டாய், அவர்களுக்கு யாரும் உதவியாளர்கள் கிடையாது. யா அல்லாஹ் எங்களை இந்த ஈமானின் பக்கம் அழைத்தாரே அந்த அழைப்பாளருடைய அந்த அழைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் அந்த மூமின்கள் சொல்வார்கள். அதை அல்லாஹ் கடைசியாக அந்த வசனத்திலே சொல்கிறான். அவர்கள் சொல்வாங்களாம், ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், உன்னுடைய தூதருக்கு எதை நீ வாக்களித்தாயோ அந்த வாக்களிப்பை எங்களுக்கு தந்துவிடு என்றுதான் கேட்பார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? உன்னுடைய தூதருக்கு எதை நீ வாக்களிச்சாயோ அதை எங்களுக்கு தந்துடு. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டா எதை நீ எங்களுக்கு வாக்களிச்சா அதைத்தான் என்று கேட்பார்களாம். எந்த ஒரு ஷேகுக்கோ எந்த ஒரு அறிஞருக்கோ நீ வாக்களித்ததை எங்களுக்கு தான் சொல்லல. இன்னைக்கு சமூகம் என்ன சொல்றாங்க? அந்த ஷேகுமார்கள் எங்களுடைய இமாம்கள் எங்களுடைய நாதாக்கள் காட்டின வழியில பயணிக்க வேண்டும் என்கிறாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, இதுதான் ஆகப்பெரிய ஒரு வழிகேடு. நீ பார்க்கலாம், அதாவது இவர்கள் ஓதக்கூடிய அதாவது ஔராது புத்தகம் இருக்கிறது. இந்த ஷாதுலியா தரீகாவுடைய ஔராது புத்தகத்திலே முதலாவது அதாவது அந்த பேஜை நீங்கள் புரட்டி கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு 3 வாசகங்கள் போடப்பட்டிருக்கும். அதில் ஷாதுலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க என்று ஒரு வசனம் போடுறாங்க. மன் அராத இஸ்ஸத் அத்-தாரைன் ஃபல்யதுகுல் ஃபீ தரீகத்தினா ஹாதிஹி யௌமன் அவ் யௌமைன், யார் இந்த ஈர் உலகத்தினுடைய கண்ணியத்தை, இந்த உலகம் மறு உலகத்துடைய கண்ணியத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களுடைய தரீக்கத்திலே ஒரு நாள் அல்லது 2 நாள் நுழைந்து பார்க்கட்டும். அப்ப இவங்க அழைப்பு விடுக்கிறதே தீனுக்கல்ல, எங்களுடைய தரீக்கத்துக்குள்ள வாங்க, ஷாதுலியா தரீக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஈர உலகுடைய கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார். யார் சொன்னது? இது அவருடைய அறிஞர் ஷாதுலி ரஹிமஹுல்லாஹ் சொன்னது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க?
தன்னுடைய சமூகத்தை எல்லாம் கூட்டுறாங்க. புகாரிலே பதியப்பட்ட ஹதீஸ் 4771 இலக்கத்திலே பதியப்பட்ட ஹதீஸ், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபி உங்களுடைய மக்கள் உங்களுடைய உறவினர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த வசனம் இறங்கின உடனே தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் தன்னுடைய தோழர் அனைவர்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, அப்து மனாஃபுடைய கூட்டமே, லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களை நான் அல்லாஹ்விடமிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. யா இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகனே, அப்படி தன்னுடைய அந்த குடும்ப உறவுகள்லாம் கூப்பிட்டு சொல்லுறாங்க, உங்களை என்னை அல்லாஹ்விடமிருந்து பாதுகாக்க முடியாது. யா ஃபாத்திமத பின்த் முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமாவே, லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, உன்னையும் அல்லாஹ்விடமிருந்து என்னை பாதுகாக்க முடியாது. மகளே, என்னிடம் விரும்பினால் என்னுடைய பொருளாதாரத்தை கேள், நான் தாரேன், அதை வேணுமே நான் தந்துடுறேன். இந்த மார்க்கத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை பாதுகாப்பதற்கான கேரண்டி எனக்கு கிடையாது. இன்னைக்கு யார் கேரண்டி கொடுக்குறா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாதாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதை நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துடுங்க. இந்த கொள்கை இஷ்தரு லிஅன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் இந்த மார்க்கத்திலே நீங்கள் பயணித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என்னால் உங்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று தன்னுடைய குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இவங்க கூப்பிடுறாங்க, வாங்க கையை பிடிங்க, தலப்பா விரிக்கிறாரு, எல்லாரும் பிடிச்சுக்கோங்க, பயத்து செய்யுங்க, நான் உங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டி போறேன், அங்க மகிழ்ச்சியில் நான் நிற்பேன், எல்லாரும் என்னை பின்னால வரலாம், பயப்படாதீங்க, இப்படித்தான் நான் கேரண்டி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அதை கொடுக்கலையே. சிந்தித்து பாருங்க, எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம் இது. அப்ப நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள்லாம் இந்த சிக்கலுக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவில் மாட்டி இருக்கிறாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஃபாசி அவருடைய அறிஞர் சொல்லக்கூடிய ஃபாசி என்பவர் சொல்கிறாராம், மன் அராத சாதத்து தாரைன், யார் இந்த ஈருலகத்துடைய அந்த மகிழ்ச்சியை, சாதத்தை, சீதவித்தனத்தை விரும்புகிறாரோ, ஃபல் யுலாசிமல் ஹதரத்தைன், 2 ஹதராக்களையும் கலந்து கொள்கிறார். இந்த 2 ஹதராவை நீங்க பற்றி பிடிச்சா இந்த ஈருலகத்துடைய சாதத்தை உங்களுக்கு கிடைச்சிடும் என்று ஃபாசி சொன்னாராம். என்ன ஹதராது? காலையிலும் மாலையிலும் 2 திக்ர் மஜ்லிஸ் வச்சிப்பார்கள், ஹதரா என்ற பெயரால். அதில் அவர்களாக கற்பித்த புனைந்த சில திக்ர்கள் இருக்கும், இதை ஓதினா அவங்களுக்கு சாதத்து கிடைக்குமா, இப்படி என்று சொல்லி அவர்களுடைய சேகுமார்கள், அவருடைய அறிஞர் யாரை வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த வியாக்கியாங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொல்ற நேரத்தில் நம்ம அந்த ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல சக்கராத்துடைய நேரத்தில் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லலாவே, அந்த நேரத்தில் வாய் வராது, ஹூன்னு சொன்னாலும் சரி, அப்படி அதனால தான் நாங்கள் இப்போ ஹூன்னு சொல்றோம். ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் ஆயிஷா அம்மையாருடைய மடியிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மயக்கம், கடுமையான வேதனை, பக்கத்தில் நீர்க்கோப்பை இருக்கிறது, கையை விட்டு விட்டு தன்னுடைய முகத்தில் தெளித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினது ஹூஹு என்ற வார்த்தையா சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத், நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்ற வேதனை இருக்கிறது என்று அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது கலிமா சொன்னது அப்படித்தான். அப்ப எப்படி நாம் இந்த வியாக்கியானம் சொல்ல முடியும்? இது எங்களுக்கு சரி செய்தவர்களுக்கு நல்லம், அல்லாஹ்விடத்தில் நாம் ஜவாபாக சொல்ல முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவில்லை. அதே நேரத்தில் பாருங்க, இது ஒரு சூப்பரான ஒரு சுவர்க்கத்துக்குரிய ஒரு அமலண்டி இருந்தால், நான் ஒரு சிந்தனைக்கான சில செய்தியை சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், சிந்திக்கிற மக்களுக்கு இல்லை படிப்பினை இருக்கின்ற இந்த மார்க்கத்திலே படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு அமலாக இருந்தா, எங்கேயாவது பெண்களுக்கு ஒரு ஹலரா இருக்குதான்? எந்த மஸ்ஜிதாவில் பள்ளியில கூடி ஆண்கள் தானே செய்யறாங்க, ஆண்கள் தானே எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, ஆண்கள் தானே இப்படி கத்துறாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் செய்யக்கூடியவங்க பார்த்தா எல்லாம் ஆண்கள் தான். அப்ப அவங்களுக்கு மட்டுமா சுவர்க்கம்? அப்ப உங்களோட மனைவிக்கு இல்லையா, உங்களுடைய சகோதரிமாருக்கு இல்லையா, உங்களுடைய மகள்மாருக்கு இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் ராத்திபு செய்யக்கூடாதா? அவங்களுக்கு ஹதரா தேவையில்லையா? அப்ப அவங்க சுவர்க்கம் போக தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா? அப்ப இது ஒரு அறிவு ரீதியாக நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட இது நம்ம ஏதோ செய்யக்கூடிய ஒரு சாஸ்தாங்கம், ஒரு ஊரை ஒரு வளமையாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வாரோம், இது மார்க்கமாக முடியாது. கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, யாருக்கும் இவ்வாறான இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு நேரடியான எந்த ஒரு ஹதீதையும் ஆதாரத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தோ சஹாபாக்களுடைய வழிமுறையில் இருந்தோ அவர்களுக்கு காட்ட முடியாது என்பதுதான்